அடியனின் அன்பு வணக்கம். இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, டைம் கொடுங்க, எல்லாருக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். அது ஜாப் ஆகட்டும், இல்லை வந்து உறவுகளாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா, அந்த உறவுகள், அந்த ஜாப், மற்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டைம் வந்து உங்களுக்கு கரெக்டான விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறது. அட் த சேம் டைம் அது உண்மையும் கூட. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா, அதில் டைம் உட்காந்து படிக்கிறீங்கன்னா, அந்த அதுக்காக வரப்போகிற எக்ஸாமில் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணி கரெக்டாக பாஸ் பண்ணுவீங்க. ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஜாபுக்காக நீங்கள் எஃபர்ட் போட்டு டைம் கொடுக்குறீங்கன்னா, அந்த ஜாப்பில் நீங்கள் வெல்விஷாக நல்ல முறையில் பண்ணி வருவீங்க. அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு பழக்கத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு டைம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்கன்னா, அந்த பழக்கத்தை நீங்கள் வெல் ட்ரைன்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் அடி கேள்விப்பட்டிருப்பீங்க, புருஸ்லி சொல்லியிருப்பார் ஒரு விஷயத்தில், எனக்கு 1000 வித்தைகளை தெரிஞ்சதை பற்றி எனக்கு பயம் கிடையாது, 1000 வித்தையில் 1000 வித்தையில் 1000 முறை பயிற்சி பண்ண ஒருத்தன் வந்து அந்த பர்சனை பார்த்தா எனக்கு பயம் அப்படின்னு சொல்லி புதுசு சொல்லுவார். த சேம் அந்த டைம் வந்து அந்த 1000 முறை அந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டுக்காக, ஒரே ஒரு ஸ்டண்ட்டுக்காக திரும்ப திரும்ப டைம் பண்ணல, அதில் வந்து வெல் ட்ரைன்ட் ஆகுவாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இது எந்த அளவுக்கு உண்மையோ அதே சமயத்தில் இந்த டைம் நமக்காக கொடுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், உங்களோட மொபைல் பார்க்காம, டிவி பார்க்காம, எந்த சாங்ஸ் எதுவும் கேட்காம, யார்கிட்டையும் பேசாமல், நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்கள் தனிமையாக உட்காந்து பாருங்கள். உங்களுக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இதெல்லாம் பெண்டிங் இருக்குது, எதெல்லாம் பண்ணணும், எதுக்காக நம்மகிட்ட மறந்துருக்கும் அப்படிங்கிற விஷயத்த, எல்லா விஷயமே உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி ஞாபகம் வரும்போது உங்களால் டியூன் பண்ண முடியும். இதை நீங்கள் ரெகுலராக பண்ண ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸே நீ யாருன்னு நீ எப்போ தெரிஞ்சுக்கிறியோ அப்போ தான் நீ லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு மூவே ஆகும். அட் த சேம் டைம் இங்கே மோஸ்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, லவ் பண்ணுறதாகட்டும், இல்லை மற்ற விஷயங்களாகட்டும், உறவுகளாகட்டும், வேறு ஏதாவது ஒரு கேம் விளையாடுறப்ப எனக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி பணம் சம்பாதிக்கிறது, ஒரு பொருள் வாங்கும்போது, எனக்கு ஐஃபோன் வாங்கினா எனக்கு ஆசை, வாங்கிட்டே என் ஹாப்பினஸ் ஃபுல்ஃபில் ஆயிரும். இந்த மாதிரி நடக்கிற நிறைய ஹாப்பினஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன லூப்பில் மாட்டிக்கும். இது எல்லாமே நிரந்தரமானது கிடையாது. ஆனால் எப்போ உங்களை நீங்கள் உணர்ந்து ரியாலிட்டிக்குள்ளே போகிறீங்களோ, அதாவது தெய்வீகத்தன்மையை நீங்கள் அடையிறீங்களோ, அப்போ தான் நீங்கள் ரியல் ஹாப்பினஸே பார்ப்பீங்க. அந்த ஹாப்பினஸை யார் பெரும்பாலும் பார்ப்பாங்க அப்படின்னா, நம்ம இப்போ விளையாட்டுத்தனமாக இருக்கோம், ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இதை தாண்டி ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை ஃபுல்ஃபில்லே பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் முன்னாடியே பார்த்தவங்க தான் பெரிய ஜீனியஸாக இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்காக டைம் ஒதுக்குங்க. இப்படி டைம் ஒதுக்கும்போது உங்களை நீங்களே புதுசாக பார்ப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.